ஹலோ லேர்னர்ஸ், என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பத்தி. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பத்தின டெஃபினேஷன், எக்ஸாம்பிள்ஸ் டீட்டெயில்டா நம்ம தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நாம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Past continuous tense, also known as the past progressive tense, is used to describe actions or events that were ongoing or in progress at a particular moment in the past. அதாவது past continuous tenseங்கிறத நம்ம past progressive tenseன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா ஒரு செயலை கண்டினியூஸா நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக தான் நம்ம past continuous tense யூஸ் பண்றோம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில செயல்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். இந்த டென்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசிங் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த verb that is to be, அதாவது was அல்லது வேரோட present participle, அதாவது verb plus ing சேர்த்து தான் நம்ம ஃபார்ம் பண்றோம். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உடைய யூசேஜ் பத்தி பார்க்கலாமா? டு டிஸ்கிரைப் an ongoing action at a specific time in the past. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு செயல் நடந்து கொண்டு இருந்தது அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், at 8 p.m. last night I was reading a book. நேற்று இரவு 8 மணி அளவில் நான் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட் யூஸ் பாத்தீங்கன்னா, டு இண்டிகேட் an interrupted action in the past. I was watching TV when the phone rang. தொலைபேசி மணி அடித்த பொழுது நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். தேர்ட் யூசேஜ் பாத்தீங்கன்னா, டு டிஸ்கிரைப் டூ ஆர் மோர் சைமல்டேனியஸ் ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட். கடந்த காலத்துல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செயல்கள் தொடர்ச்சியாக நடந்துச்சு அப்படின்னா அப்பையும் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், while she was cooking I was setting the table. அவள் சமைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் மேஜையை ஒழுங்குபடுத்தினேன். டு செட் த சீன் இன் a ஸ்டோரி. ஒரு கதையில காட்சியை அமைப்பதற்கு நம்ம இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு, the sun was setting and the birds were chirping. chirping அப்படிங்கிறது பேர்ட்ஸ் உடைய சவுண்ட். இப்போ நாம அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனுடைய ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் அல்லது வேர் பிளஸ் verb, அதாவது பேஸ் ஃபார்ம் பிளஸ் ing பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் இந்த டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நாம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. I was studying for my exams all night. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஐக்கு பக்கத்துல was போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டடி அப்படிங்கிற மெயின் verb வந்திருக்கு. அதுக்கப்புறம் ing நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ இங்க ஏன் ஐக்கு பக்கத்துல was மட்டும் தான் போடணும் அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஐங்கிறதுக்கு be verb was மட்டும் தான் வரணும், மற்றது எதுவும் வரக்கூடாது. அந்த மாதிரி she was cooking dinner when the guest arrived. விருந்தினர்கள் வந்தபொழுது அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். They were playing football in the park yesterday. அவர்கள் நேற்று ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்தார்கள். He was reading an interesting book about mythology. mythology அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கதையெல்லாம் வரும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் மித்தாலஜி அப்படின்னா சில கதைகள், ராமாயணம், மகாபாரதம், இதுலெல்லாம் வரக்கூடிய கதைகள். அது உண்மையா பொய்யான்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? இந்த மாதிரி கதைகளை தான் நம்ம மித்தாலஜி அப்படிம்போம். அவர் ஒரு
சுவாரஸ்யமான புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். You were dancing gracefully on the stage. மேடையில் நீங்கள் நளினமாக நடனம் ஆடினீர்கள். He, she, it இது நாலுத்துக்கும் நாம was தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி you, they, we இது மூணுத்துக்கும் நாம where தான் யூஸ் பண்ணும் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது. இப்போ நாம நெகட்டிவ் சென்டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கலாமா? இதுக்கு அப்படியே நம்ம அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் தான், ஆனா இடையில நாட்னு நம்ம சேர்க்கிறோம். அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் அல்லது வேர் பிளஸ் நாட் பிளஸ் வெர்ப், அதாவது பேஸ் ஃபார்ம் பிளஸ் ஐஎன்ஜி, தென் ஆப்ஜெக்ட் அதோட ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. I was not traveling to Bombay last year. சென்ற வருடம் நான் பம்பாய்க்கு பயணித்துக் கொண்டிருக்கவில்லை. He was not listening to the teacher during the lesson. பாடம் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது வகுப்பாசிரியர் சொன்னதை அவன் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. We were not watching the movie when you called. நீங்கள் கூப்பிட்ட பொழுது நாங்கள் படம் பார்த்து கொண்டிருக்கவில்லை. The children were not sleeping when their mother checked on them. குழந்தைகளின் தாய் அவர்களை பார்த்த பொழுது அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. She was not attending the meeting day before yesterday. நேற்று முந்தைய தினம் அவள் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கவில்லை. இப்போ நாம இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது குவெஸ்டின் சென்டென்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கேள்வியா நம்ம கேட்கும்போது எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுங்கிறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். வாஸ் அல்லது வேர் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப், அதாவது பேஸ் ஃபார்ம் பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் ஆப்ஜெக்ட், இதுதான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம குவெஸ்டின் ஃபார்ம் பண்ணும்போது யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரக்சர். இப்போ நாம இதற்கான உதாரணங்களை பார்க்கலாம் வாங்க. Was she working on the project all day? பகலெல்லாம் அவள் ப்ராஜெக்டிற்காக வேலை செய்து கொண்டிருந்தாளா? Were you waiting for me at the station yesterday? நீ நேற்று ஸ்டேஷனில் எனக்காக காத்து கொண்டிருந்தாயா? Was it raining when you left the house? நீ வீட்டை விட்டு செல்லும் பொழுது மழை பெய்து கொண்டிருந்ததா? Were you talking to my cousin last week? நீ என்னுடைய கசினிடம் போன வாரம் பேசிக் கொண்டிருந்தாயா? Was he painting a picture last night? நேற்று இரவு அவன் படம் வரைந்து கொண்டிருந்தானா? இப்போ நாம இதுவரைக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தின டெஃபினிஷன், அதனுடைய யூசேஜ், அப்புறம் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ், அந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்றது, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ், அது மாதிரி இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது கொஸ்டின் டைப் சென்டென்ஸ்க்குரிய ஸ்ட்ரக்சர் மற்றும் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸை தெளிவா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். Understanding the past continuous tense is crucial for forming the foundation of your English grammar skills. The past continuous tense is thus essential for narrating past events, especially when highlighting actions that were in progress at a specific time. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் கிராமர் ஸ்கில்ஸை நம்ம அதனுடைய ஃபவுண்டேஷனை நம்ம நல்லா அமைச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது கடந்த காலத்தில் ஒரு சில செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு குறிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். Understanding and mastering this tense can greatly enhance one's ability to express past events with clarity and detail.
ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கடந்த கால நிகழ்வுகளை பற்றி நம்ம ஒரு கிளாரிட்டியோட புரிஞ்சுக்க முடியும் இந்த டென்ஸை நம்ம மாஸ்டர் பண்ணுறது மூலமாக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஹாப்பி லேர்னிங்.